உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்படியான ஒரு நேரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்மோடு கூட இந்த ஆய்வில் இணைந்து கொள்வதற்கு 4 வாலிப சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் வரவேற்கலாம். அன்பான வாலிப சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜானத்தன், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். சந்தோஷம் ஜானத்தன். என்னோட பேர் ஜனோலின், நான் திருச்சியிலேருந்து வரேன். ஜனோலின், காட் பிளஸ் யூ. என்னோட பேர் ஜோர்டன், நான் திருச்சியிலேருந்து வரேன். காட் பிளஸ் யூ ஜார்டன். என்னோட பேர் ஜான், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். வெல்கம் யூ ஜான். எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். சுவாரஸ்யமான சில தகவல்களை நாம் சரித்திரத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது எப்படி வேதாகமத்தில் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதை நீங்கள் நிறைய சரித்திர பெயர்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெயர்களை மனப்பாடம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயந்தான். இந்த வாலிப நாட்களில் நீங்கள் அதை செய்கிறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வரிசையாக என்னுடைய வயதிற்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. பெயர்களை அதனுடைய வருஷங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு. ஆனால் உங்களுக்கு அது ஒரு அரிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய பெயர்கள் வருகிறதுனால ஒன்றோடு ஒன்று சில பெயர்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் நமக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாம். அதனால் அதை எல்லாவற்றையும் கடந்து உங்களுடைய ஞானத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள நான் அன்போடு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளில் நாம் தொடர்ந்து தானியேல் 11ஆம் அதிகாரம் போன வகுப்பில் 14வது வசனத்தை பாதியில் நம்ம என்ன செஞ்சோம், நிறுத்தினோம். மீண்டும் ஒரு முறை நாம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 11வது அதிகாரம் 14வது வசனம். தானியேல் 11வது அதிகாரம் 14வது வசனம். அக்காலங்களில் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். இதில் தென்திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. அதற்கு சில காரணங்களை பார்த்தோம். என்னென்ன காரணங்கள்? அவர்கள் தேவ ஜனத்தை உபத்திரவப்படுத்தினார்கள், அது ஒரு காரணம். அதன் விளைவாக உள்நாட்டில் இருந்த அலெக்சாண்டியர்கள் என்ன செய்தார்கள், எகிப்துக்கு விரோதமாக எழும்பினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதோடு கூட அந்த எகிப்தினுடைய மந்திரி, முதல் மந்திரி, பிரைம் மினிஸ்டர், அவனுடைய பெருமை நிமித்தமாக பக்கத்து தேசத்தில் உள்ளவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கோபப்பட ஆரம்பித்து அவனுடைய செயல்பாடு பிடிக்காமல் எகிப்தோட யுத்தத்திற்கு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் அவர்களோடு கூட யுத்தத்திற்கு வந்தவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று ஆன்டியோகஸ் மேக்னஸும் பிலிப் ஆஃப் மாசிடோனியா. இவங்க 2 பேரும் கூட்டாக இணைந்து என்ன செய்கிறாங்க, இவனோட சண்டைக்கு வர்றாங்க. அப்போ நிறைய பேர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க, எகிப்தை நோக்கி வர தொடங்கினாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு யுத்தங்களையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சீரியாவில் நடந்த யுத்தங்கள், இது வரைக்கும் 5 யுத்தங்களை நம்ம பார்த்துருக்குறோம் போன வகுப்பு வரைக்கும். அதில் 6வது யுத்தத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 14வது வசனம் 2க்கும் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய தகவல். என்ன தகவல்? எகிப்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத விதமான பிரச்சனையை சந்திக்கிறது. என்ன அப்படின்னா, சின்ன 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 யுத்தம் பல இடத்துல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சு இவங்களுக்கு விரோதமாக வர தொடங்கிற்று. அதற்கு மிக அடிப்படையான விஷயம், அவர்கள் தேவ ஜனத்தை உபத்திரவப்படுத்தினார்கள். இப்போ கவனிக்கணும், ஏன் இந்த வார்த்தையை திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா, எகிப்தியர்கள் அவங்களுக்கு செய்த அந்த கொடுமை நிமித்தமாக இந்த ஆன்டியோகஸ் மேக்னஸும் பிலிப் ஆஃப் மாசிடோனியாவும் எகிப்தோட யுத்தம் பண்ணதை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. யாருக்குன்னா யூதர்களுக்கு பிடிச்சிருச்சு. உடனே இவங்க அவங்க எங்களை ஆளுகிறதுக்கு பதிலாக நீங்கள் எங்களை ஆளுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியர்களை இவங்களை ஆளுவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. யார் ஒப்பு கொடுக்குறா? யூதர்களை ஒப்பு கொடுக்குறாங்க. தே வெல்கம்டு த சீரியன்ஸ். ஏன்னா எகிப்தியர்கள் அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இவர்கள் சீரியர்களை, அதாவது ஆன்டியோகஸ் மேக்னஸ் இன்னும் பிலிப் ஆஃப் மாசிடோனியா, அந்த கூட்டாட்சியை என்ன செய்தாங்க, இவங்க வரவேற்றாங்க. சீரியருடைய ஆட்சியை இவங்க வரவேற்றாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வசனம் என்ன செய்கிறதுன்னு நடைபெறுகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்டியோகஸ் மேக்னஸுடைய காலத்துக்கு பிற்பாடு ஒருவன் எழும்புகிறான் சீரியாவில்.
ஒரு கிரேக்கன் எழும்புகிறான். அவனுடைய பெயர் ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ். சரிங்களா? ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் அல்லது ஆன்டியோகஸ் 4 எப்பிஃபனஸ். ஓகே, ஆன்டியோகஸ் 4 எப்பிஃபனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தீர்க்க தரிசனத்தில். ஏன் முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னால், ஈவன் நம்முடைய தானியேல் புத்தகத்திலும் சரி, வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய புத்தகத்திலும் சரி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை குறித்த செய்தி இருக்குதுல்ல, 3 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்வான் அப்படிங்கிற அந்த செய்தியை என்ன செய்வாங்கன்னா, ஆன்டியோகஸ், இந்த ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸை எடுத்து தான் இவன் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு என்ன செய்வாங்க, பொருத்துவாங்க. நம்ம ஏற்கனவே 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி நினைச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். யார் அந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னால், பாப்புரோம மார்க்கம், சிஸ்டம், மனிதன் அல்ல, தனி மனிதரை அல்ல, அந்த சிஸ்டத்தை அந்தி கிறிஸ்துவாக நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு இவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க. ஸோ பாப்புரோம மார்க்கம் அந்தி கிறிஸ்து இல்லை என்று என்ன செய்கிறது, நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் ப்ராஃபட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது, அந்த வரிசையில் பார்க்கும்போது ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் எப்போ வர்றாருன்னு பாருங்கள், கிமுலையே வந்துடுறாரு. ஆனால் தானியேல் 7லையும் 8லையும் வரக்கூடிய அந்தி கிறிஸ்து கிமுல வரவர் இல்லை. ஸோ அந்த ஆன்டியோகஸ் தான் இவன். சரிங்களா? இந்த ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் சீரியாவை என்ன செய்கிறான், ஆளுகை செய்து வருகிறான். எகிப்து அவனுக்கு கீழாக தான் இப்போது தோற்று போய் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் வர்றான். இப்போ கவனிங்க, இந்த சீரியர்களை வரவேற்றது யார் தான்? யூதர்கள் தான் வரவேற்றாங்கல்ல. அப்போ சீரியர்கள் ஏன் வரவேற்றாங்கன்னா, எகிப்தோட இவன் பரவாயில்லாமல் இருப்பான். சில நேரங்களில் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். இந்த ராஜா போனால் இந்த ராஜா வந்தால் நல்லாயிருக்கும், இந்த அரசாங்கம் போய் இன்னொரு அரசாங்கம் வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இதுதான், ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் தான். ஏன்னா இவன் பன்மடங்கு துரோகத்தை தேவ பிள்ளைகளுக்கு செய்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வசனம் தான். இந்த ஒரு வசனத்துக்குள்ள நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தினான். இன்ஃபேக்ட் யூதர்களை முற்றிலுமாக அழிப்பதற்கு, ஜினோசைட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தான், இனப்படுகொலை செய்தான். அப்படியே ஹிட்லர் எப்படி யூதர்களை அழிப்பதற்கு முயற்சி எடுத்தானோ, அது மாதிரி அந்த காலத்து ஹிட்லர் யார் தான்? கிமுவோட ஹிட்லரு ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ் தான். ஒவ்வொரு எங்கேயாவது போய் யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வருவான். யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வந்ததற்கான கொண்டாட்டமாக யூதர்களை வந்து அழிப்பான். அவ்வளவுக்கு இவன் என்ன செய்தான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போய் பன்றியை பலியிட்டான். அவன் தான் இந்த ஆன்டியோகஸ் எப்பிஃபனஸ். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, யூதர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்? ஏண்டா இவனை விட்டோம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த நிலைமை உணர்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சான், இவன் படுமோசமான காரியங்களை செஞ்சான். இப்போ கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. அக்காலங்களில் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். சரி, இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் துண்டரிக்காரர்கள் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. இந்த தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, தேசம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, பெரிய உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலிருந்து யார் எழும்ப போகிறாங்களாம்? துண்டரிக்காரர்கள். யார் இந்த துண்டரிக்காரர்கள்? துண்டரிக்காரர்கள்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது சன்ஸ் ஆஃப் ராபர்ஸ், சன்ஸ் ஆஃப் ராபர்ஸ்ன்னு சொல்லுது. ஆனால் நம்ம எபிரேய வேதாகமத்துக்கு போய் பார்த்தோன்னா சன்ஸ் ஆஃப் ராபர்ஸ் இல்லை, சன்ஸ் ஆஃப் வயலன்ஸ். சரிங்களா? அப்படின்னா வன்முறையாளர்களின் புத்திரர்கள் அப்படின்னு பொருள். இப்போ துண்டரிக்காரர்கள்னா யார்? திருடர்கள் அல்ல, அவங்க வன்முறையாளர்கள். இப்போ கேள்வி என்ன, தேவனுடைய ஜனத்தின் மத்தியில் இருந்து வன்முறையாளர்கள் எழும்ப போகிறாங்களா? தேவனுடைய ஜனத்தில் வன்முறையாளர்கள் எழும்பலாமா? அப்படின்னா எழும்பக்கூடாது தான். ஆனால் இங்கே ஒரு வன்முறையாளர்கள் எழும்புகிறாங்க.
இவங்களை வேதாகமம் வன்முறையாளர்களின் குமாரர்கள் என்று அழைக்கிறது. யார் இந்த வன்முறையாளர்கள்? ஏன் எழும்பினாங்க? இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் சொன்னேன்ல, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவம் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டு நான் சொன்னேன். இந்த பேக்ரவுண்டில் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் தான் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்கிறான்? உபத்திரவப்படுத்துகிறான். இது கர்த்தருடைய ஜனத்தை மாத்திரமல்ல, எகிப்தையும் இவன் என்ன செய்கிறான்? அடிமைப்படுத்தினான். எகிப்தைக்கு விரோதமாகவும் இவன் எழும்பினான். இதில் ஒரு விஷயத்தை நம்ம அப்புறமா படிக்க போகிறோம். ஆனால் எகிப்துக்கு விரோதமாக இவன் போகும்பொழுதும் ஒருத்தன் வெளியிலேருந்து சொல்கிறான், அவங்ககிட்ட போகாத, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதை கேட்காம தான் எகிப்து கூட இவன் சண்டைக்கு போய்கிட்டே இருப்பான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை திரும்ப படிக்க போகிறோம். அதே மாதிரி தான் யூதர்களுக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய உபத்திரவம் இவன் ஏற்படுத்தினான். இந்த சூழ்நிலையில் யூதர்களுடைய தலைவர்கள் கொஞ்சம் பேர் எழும்பினாங்க. அவங்க வன்முறையாளர்களாக மாறினாங்க. யாரை எதிர்த்து? ஆன்டியோகஸ் எபிஃபனஸை எதிர்த்து வன்முறையில் ஈடுபட்டாங்க. கிரேட் ரிவால்ட் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். இந்த வன்முறையை தொடங்கினது யார் அப்படின்னு சொன்னால் மக்கபீஸ். சரிங்களா? மக்கபீசியர்கள், ஓகே, அல்லது மெக்கபேயர்கள். தமிழில் மெக்கபேயர்கள்னு சொல்லுவாங்க, அல்லது மக்கபேயர்கள்னு சொல்லுவாங்க. மக்கபேயர்கள் மேக்கபீன்ஸுடைய குமாரர்கள். இவங்கெல்லாம் யூதர்கள் தான். சரிங்களா? மக்கபீஸ் வம்சத்தை சார்ந்தவங்க. நீங்கள் தள்ளுபடி ஆகமங்கள்னு சில புத்தகங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதுல, அதில் 1ஆம் மக்கபேயர் 2ஆம் மக்கபேயர்னு ஒரு புத்தகம் இருக்குது. தள்ளுபடி ஆகமத்தில் இதுவும் ஒரு புத்தகம். மக்கபேயர்களுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். அது வேதாகமத்தில் இடம்பெறலை, தள்ளுபடி ஆகமாக போயிடுச்சு. ஏன்னா பல கொடுமையான விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. இன்னும் அது ஏன் தள்ளப்பட்டுச்சுன்னு சொன்னால், அதில் எந்த விதமான ஆவிக்குரிய செய்தியுமே இல்லை. மக்கபேயர்களுடைய சரித்திரத்தில் ஆவிக்குரிய செய்தி அங்கே இல்லை. யூதர்கள் அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மக்கபேயர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எழும்பி நிற்கிறாங்க. யாருக்கு விரோதமாக? ஆன்டியோகஸ் எபிஃபனஸுக்கு விரோதமாக. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அக்காலங்களில் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். சரி, பாருங்க, இவங்க எழும்புறாங்க. இந்த மக்கபேயர்கள் தான் யாருங்க? துண்டரிக்காரர்கள். சரிங்களா? இவங்க எதுக்கு எழும்புறாங்க? ஆன்டியோகஸ் எபிஃபனஸுக்கு விரோதமாக. சரி, அங்க ஒரு காரணம் சொல்றாரு. ஏன் எழும்புறாங்க அப்படின்னு சொன்னா, தரிசனத்தை நிறைவேற்ற எழும்புகிறாங்க. இவங்களா எழும்புறாங்களா? ஆண்டவர் இவங்களை எழுப்புறாரா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இவங்க எழும்புறாங்க. தெளிவா வாசிங்க. அவர்கள் உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். உயர்த்துகிறது யார் தான்? அவங்களே உயர்த்திக்கிட்டாங்க. எதுக்கா? தரிசனத்தை நிறைவேற்ற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதர்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை தேவை. ஏன்னா எப்பயுமே அவங்க அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க. பாபிலோன் அடிமைத்தனம், மேதிய பெர்ஷியா இவர்களுக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் இப்போ யார் வந்திருக்கிறா? கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கிரேக்கர்கள் இவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரட்சகர் வரணும். இவங்க அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை விடுவிக்கிறதுக்கு வர வேண்டியவர் யாரு? ரட்சகர். ஆனால் அந்த ரட்சகரை குறித்த தரிசனத்தை நிறைவேற்ற நாங்களே விடுவிக்கிறோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இல்லாமல் இவங்க எழும்புறாங்க. அவங்க தான் யாருங்க? துண்டரிக்காரர், மக்கபேயர்கள். எந்த தரிசனத்தை நிறைவேற்ற? கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டிய தரிசனத்தை நாங்க நிறைவேற்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. இவங்க அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க? உயர்த்தி கொள்ளுகிறார்கள். மக்கபேயர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆன்டியோகஸ் எபிஃபனஸ்க்கு விரோதமாக கலகம் செய்து ஓரளவு தாவீதினுடைய சிங்காசனத்தை மீட்டு கொள்ளலாம், மீண்டும் நாங்கள் என்ன செய்வோம், அவையில் வீற்றிருப்போம்னு சொல்லி நாங்கள் ராஜாவை ஆக போகிறோங்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்தாங்களாம். ஆக்சுவலாக அது அவங்க திரும்ப அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. யூதர்களுக்கு திரும்ப அந்த சிங்காசனம் கிடைக்க போகிறது இல்லை. தேவன் அதை கொடுப்பேன்னு சொன்னது
ரியல் சிங்காசனம் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ரட்சிப்பை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ரியலாக. அப்போ தானே சீஷர்களோட கேட்குறாங்களே, ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தை எப்பொழுது ஸ்தாபிப்பீர்? அதான் எதிர்பார்க்குறாங்க. ஃபிசிக்கலாக ஆண்டவர் ரோமிட்ட இருந்தும் கிரேக்கிட்ட இருந்தும் ரட்சிப்பு கொடுப்பார்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை கொடுக்கறதுக்கு வரவே இல்லை. சரிங்களா? இந்த தரிசனத்தை நிறைவேற்ற யார் முயற்சி எடுக்கிறா? மக்கபேயர்கள். கிறிஸ்துவுக்கு பதிலாக இவங்க வர்றாங்க. அவங்க சொன்னாங்களாம், கொஞ்ச நாட்களில் தாவீதின் சிங்காசனம் இங்கே உயர்த்தப்படும், ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதன் விளைவாக என்ன நடந்துச்சு? அந்த வசனத்தில் தமிழில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது இருக்காது, தமிழில் வாசிக்கும் போது அது இருக்காது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு முறை நாம் இந்த 14வது வசனத்தை வாசிக்கலாம். In those times there shall be many stand up against the king of the south, and also robbers of thy people shall exalt themselves to establish the vision, but they shall fall. பாருங்க, தமிழில் பட் தே ஷால் ஃபால் அப்படிங்கிறதுக்கான மொழியாக்கம் இருக்காது. அந்த ஃப்ரேஸே இருக்காது தமிழில். மொழிபெயர்ப்பாளர்கள் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒமிட் பண்ணியிருக்கிறாங்க, எது எப்படியோ தவற விட்டுருக்குறாங்க. இப்போது இந்த மக்கபேயர்கள் எழும்புனார்கள், அவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னா இல்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் ஹீப்ரு பைபிள்லேயும் தே ஷால் ஃபால் அப்படின்னு இருக்கும். தமிழில் மட்டும் அதை பார்க்க முடியாது. ஹீப்ரு பைபிளையும் அவங்க விழுவாங்கன்னு இருக்கும். இவங்களுடைய முயற்சி தகர்க்கப்படும். இன்ஃபேக்ட் இந்த முயற்சியை தகர்ப்பதற்கு, இந்த முயற்சியில் இவங்க வெற்றி பெறாமல் போவதற்கு ஒரு காரணம் இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க. இவங்க முயற்சி வெற்றி பெறாது. ஏன்னா விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எப்படி வெற்றி பெற முயற்சி எடுத்தாங்கன்னா, இவங்களுடைய நோக்கம் யாரை அழிக்கணும்? Antiochus Epiphanes. யாருக்கு விரோதமா? Antiochus Epiphanes. ஸோ இவனை எதிர்ப்பதற்கு மக்கபேயர்களுக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. ஸோ இவங்க இன்னொரு வல்லமையை தேடுறாங்க. அந்த வல்லமைக்கு பேர் என்ன தெரியுமா? ரோமுங்க. அந்த வல்லமைக்கு பேர் என்னது? ரோம். ரோம் அப்படிங்கிற நாட்டுக்கு அவங்க போய் ரோமை பார்த்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவனும் உதவி செய்கிறான். இவனை குறித்து நம்ம அப்புறமா நிறையா படிக்க போகிறோம். உதவி செய்கிறான். இந்த உதவியை பெற்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க மக்கபேயர்கள் இந்த உதவியை பெற்று இவங்கிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டாங்க? விடுதலையை வாங்கிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இவங்க யோசிக்கிறாங்க, நாம் ஏன் ஒரு ஆன்மீக தலைவராக மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். யாரு? மக்கபேயர்கள் நினைக்கிறாங்க. இந்த தலைவர்கள் நினைக்கிறாங்க, நாமே ஆன்மீக தலைவனாக மாறக்கூடாது, நாமே ஆசாரியர்களாக உட்காரக்கூடாது, நாமே சபையை வழி நடத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். கவனிச்சுக்கோங்க, இதன் விளைவாக ஆண்டவர் சொல்றாரு, பட் தே ஷால் ஃபால். இவங்க ஏன் வீழ்ந்தாங்க? ஆன்டியோகஸ் எபிஃபனஸுக்கு விரோதமாக எழும்பினதுன தப்பா என்ன? இல்லையே. அடிப்படையில் யோசித்து பாருங்க, தப்பு இல்லைல்ல. ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பன்றியை கொண்டு வந்து பலி செலுத்திட்டு இருக்கிறான். அவனை எதிர்த்து போராடுறதுல என்ன தப்பு? இதுதான் அடிப்படை விஷயம். ஆனால் அது தவறாக இருந்தாலும், எதிர்த்து போராடுகிறது சரியாகவே இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆனால் போராடுகிற முறை தவறு. அதனால அந்த துண்டரிக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. பட் தே ஷால் ஃபால். அவங்களோட முயற்சி வீணாக்கப்பட்டது. அவங்க சில காரணங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதலாவது காரணம், அவங்க விழுந்ததுக்கான காரணம், சபையையும் அரசியலையும் ஒன்றாக இணைக்க முயற்சி எடுத்தாங்க. சரிங்களா? அவங்க கர்த்தருடைய ஜனங்களுக்கு தங்களுடைய சரீர பிரகாரமான முயற்சியினாலே விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இது ரெண்டாவது காரணம். ரெண்டாவது காரணம் என்ன? அவங்க என்ன நினைச்சாங்க? நம்முடைய யுத்தத்தினாலும் போராட்டத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைச்சிரும், தாவீதின் சிங்காசனத்தை மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. சரிங்களா? அது அவங்க செஞ்ச இரண்டாவது தவறு. மூணாவது தவறு, அந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழே விழுந்திருந்தாங்க.
ஏன்னா எகிப்துக்கு போயிட்டாங்க, எகிப்து ஞானத்தை தேடி போனாங்க. அப்புறம் கிரேக்கர்கள் வந்தோடனே கிரேக்கரின் ஞானத்தை தேடி போனாங்க. இவங்க ஆல்ரெடி ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. மக்கபேர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை உயர்த்த முயற்சி எடுத்திருக்கணும். அதற்கு மாறாக இவங்களை அரசியல் ரீதியாக உயர்வை கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சாங்க? முயற்சிகளை எடுத்தாங்க. இந்த காரணங்களினால இந்த மக்கபேலனுடைய முயற்சி மிக பெரும் தோல்வியை சந்தித்தது. பார்த்தீங்களா? இப்போது இந்த 14வது வசனம் ஒரு 2 செய்தியை நமக்கு கொடுக்குதுங்க. ஒன்று, எகிப்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பினாங்க, நிறைய பேர் எழும்பினாங்க. அந்த காலகட்டத்தில் உபத்திரவப்படுத்தப்பட்டது யாரும்? தேவ ஜனங்களும் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. அவங்களை உபத்திரவப்படுத்தினது யார்? ஆன்டியோகஸ் எபிஃபனஸ். அதற்கு எதிர்த்து ஒரு குரூப் எழும்புறாங்க. பைபிள் சொல்லுது அவங்கள துண்டரிக்காரர்கள். அவங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றதா? இல்லை, தோல்வி அடைந்தது. அந்த தோல்வியை ரோமே சொல்லுது, எப்பா விட்டுட்டு போப்பா அப்படின்ற. அவங்களால அதை மீட்டு கொண்டு கொடுக்கவே முடியலை. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அவங்களால நிறைவேற்றவே முடியலை. இப்படியாக 14வது வசனம் முடிவடைகிறது. இப்போ இதுதான் இடைப்பட்ட, அதாவது 5வது யுத்தத்துக்கும் 6வது யுத்தத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சம்பவம். இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது சீரிய யுத்தத்துக்கு நம்ம கடந்து போகலாம். 15வது வசனத்தை வாசிங்க. வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போம். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. சரி, இப்போ கவனிங்க. இந்த 6வது சீரிய யுத்தம் யாருக்கும் தான்? திரும்பவும் வடதிசை ராஜாவுக்கும் தென்திசை ராஜாவுக்கும் தான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, யுத்தம் செய்கிறாங்க. வடதிசை ராஜா யுத்தத்துக்கு போகிறான். தென்திசை ராஜா என்ன பண்ணுறான்? புயபலங்கள், அவன் தெரிந்து கொண்ட ஜனம் நில்லாமற் போகும். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. திரும்பவும் பாருங்க, பலவீனமான நிலைக்கு யார் தான் போறா? எகிப்து தான் போகிறான். இதுலையும் இந்த எகிப்துக்கு விரோதமாக போன நபர், நம்ம ஏற்கனவே அதை நான் அடிஷ்னலாக சொல்லிட்டேன். எகிப்துக்கு விரோதமாக எழும்பின நபர் யார் தான்? ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் தான். சரிங்களா? கவனிச்சுக்கோங்க. இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை எகிப்துக்கு மேலே தொடுக்கிறான். இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது எகிப்துக்கு இப்போது என்ன தேவைன்னா உதவி தேவை. எகிப்துக்கு உதவி தேவை. இந்த உதவியை யார் செய்வா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து நிற்கிறான், நான் செய்கிறேன் அப்படின்றான். அவன் யார் தெரியுமா? ரோம் சொல்கிறான். ஆன்டியோகஸ் எபிஃபனஸை பார்த்து சொல்கிறான், ஆன்டியோகஸ் எபிஃபனஸ், நீ எகிப்தோடு யுத்தம் செய்யக்கூடாது, ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று சொன்னான். அந்த எச்சரிப்பை மீறி ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்ன பண்ணன்னு சொன்னான்? 6வது சீரிய யுத்தத்தை நடப்பித்தான். அதில் அந்த வருஷம் 169. இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து நாம் இந்த ஆண்டினுடைய சிறப்பையும் அது தொடர்ந்து வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கவனிங்க. 169வது வருஷத்தில் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் மீண்டும் எகிப்தோடு சண்டை போட்டு என்ன செய்கிறான்? ஜெயிக்கிறான். இங்கே இவன் ஜெயிக்கிறான். ரோம் பிட்னாவில் பிலிப் ஆஃப் மாசிடோனியாவை ஜெயிக்கிறான். யார் இந்த பிலிப் ஆஃப் மாசிடோனியா? எங்கேயோ தொடர்பு இருக்குதா? யார் யாருக்கும் தொடர்பு இருக்குது? ஆன்டியோகஸுக்கும் பிலிப் ஆஃப் மாசிடோனியா. ஆன்டியோகஸ்னா இவனுடைய அப்பா. ஆன்டியோகஸ் இவனுடைய அப்பா. ஆன்டியோகஸ் எபிஃபனஸோட அப்பாவுக்கும் பிலிப் ஆஃப் மாசிடோனியாவுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சுல்ல. அவங்க 2 பேரும் எகிப்து சண்டை போட்டாங்கல்ல. அதே பிலிப் ஆஃப் மாசிடோனியாவை யார் ஜெயிக்கிறா? ரோம் ஜெயிக்கிறான். அந்த வருஷம் 168. இந்த வருஷம் 168. இப்போ பாருங்க, இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் எகிப்தை ஜெயிக்கிற வருஷம் 169. ரோம் பிட்னா அப்படிங்கிற இடத்துல வச்சு நடக்கிற யுத்தத்தில்
பிலிப் ஆஃப் மாசிடோனியாவை என்ன செய்கிறான்? ஜெயிக்கிறான். கவனிங்க, பிலிப் ஆஃப் மாசிடோனியாவும் ஆன்டியாக்கஸ் உடைய அரசாங்கமும் ரெண்டுமே ஒன்று தான். பாருங்க, இவன் இன்னொருத்தனை ஜெயிச்சா இவன் அவனை ஜெயிக்கிறான். நல்லா கவனிச்சுங்க. இந்த யுத்தம் தான் ரோம் தன்னுடைய உலகளாவிய அங்கீகரிப்பை பெற்றது. இந்த யுத்தத்தில் ஜெயிச்ச உடனே இந்த 168 வருஷம் எங்கேயாவது உங்களுக்கு கிளிக் ஆகுதுங்களா? 168 பாபிலோன் 606 ஆட்சிக்கு வராங்க. மேதிய பெர்ஷியா 538 ஆட்சிக்கு வர்றாங்க. கிரேக்கர்கள் 331 ஆட்சிக்கு வராங்க. சரிங்களா? இவங்களை வீழ்த்துறாங்க, இவங்களை வீழ்த்துறாங்க. இவங்களை வீழ்த்துறதுக்கு ஒருத்தன் வரணும்ல, அவன் வந்த வருஷம் 168. இவன் யாருங்க? ரோம். அவன் யாரை ஜெயிக்கிறான்? அதே சீரியாவை கிரேக்கர்கள் என்ன செய்கிறான்? ஜெயிச்சு உலகளாவிய அந்தஸ்தை பெறுகிறான். வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ புரிஞ்சுக்க முடியுதுங்களா சரித்திரம் ஓரளவு? அதாவது தானியேல் 7, தானியேல் 2, தானியேல் 8 இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆண்டவர் பிரித்து 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 என்ன நடந்துச்சு அப்படின்னு இங்கே என்ன செய்கிறாரு? தானியேல் 11 நமக்கு சொல்கிறாரு. எவ்வளோ தெளிவாக வேதாகம் நமக்கு முன் உரைத்து இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்குதுல்ல? இந்த ஆச்சரியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தர் நம்முடைய நாட்களையும் குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வெற்றி தோல்வியும் அவருக்கு தெரியும் என்ற நினைவுகளோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய தோல்வி இருந்தாலும் தேவ சமூகத்தில் நன்றியோடு அவரை துதிப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரையிலும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.